அண்மைச் செய்தி. சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் உள்ள ஷோபா ஆடையகம் எனும் துணிக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஷோபா ஆடையகம் துணிக்கடை பற்றி எரிந்து வருவதால் ரங்கநாதன் தெருவில் புகை மூட்டமாக இருக்கிறது. சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் உள்ள ஷோபா ஆடையகம் எனும் துணிக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. துணிக்கடை பற்றி எரிந்து வருவதால் ரங்கநாதன் தெருவில் புகை மூட்டமாக காணப்படுகிறது. ஷோபா ஆடையகத்தில் பற்றி எரியும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் உள்ள ஷோபா ஆடையகம் எனும் துணிக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஷோபா ஆடையகம் துணிக்கடை பற்றி எரிந்து வருவதால் ரங்கநாதன் தெருவில் புகை மூட்டமாக காணப்படுகிறது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் உள்ள ஷோபா ஆடையகம் எனும் துணிக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பற்றி எரிந்து வருவதால் ரங்கநாதன் தெருவில் புகை மூட்டமாக காணப்படுகிறது. ஷோபா ஆடையகத்தில் பற்றி எரியும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தெருவில் உள்ள ஷோபா ஆடையகம் எனும் துணிக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. துணிக்கடையில் பற்றி எரிந்து வருவதால் ரங்கநாதன் தெருவில் புகை மூட்டமாக காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், இந்த தீ விபத்து ஏற்பட என்ன காரணம்? விவரங்களை சொல்லுங்க. டி நகர் ரங்கநாதன் தெருவில் சோபா ஆடையம் என்ற துணிக்கடையில தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்து புகைமூட்டமாக காட்சியளிக்கிறது. பொதுமக்கள் இதனால அவதியடைந்திருக்கிறார்கள். தேனாம்பட்டை, சைதாப்பட்டை, டி நகர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று இந்த தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டிருக்கின்றனர். ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருப்பதாகவும், முழுமையான விசாரணை நடைபெற்று விசாரணைக்கு பின்பாக தெரிய வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே புகை மண்டலமாக இருக்கக்கூடிய நிலையில பரபரப்பான டி நகர் இந்த ரங்கநாதன் தெரு பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுவதாகவும், விரைந்து அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சோபா ஆடையம் என்ற துணிக்கடையில ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் 3 தீயணைப்பு வாகனம் தீயணைப்பு துறையினர் தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.